புதுச்சேரி அருகே கார் மோதிய விபத்தில் தனியார் கம்பெனி செக்யூரிட்டி உயிரிழந்தார். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் ஜீவா தெருவை சார்ந்தவர் குணசேகரன், வயது 64. இவர் கிளியனூர் அருகே உளுந்தியாம்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்தார். நேற்றிரவு வீட்டிலிருந்து புதுச்சேரி திண்டிவனம் சாலை வழியாக ஸ்கூட்டியில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். இரவு 8 மணிக்கு உளுந்தியாம்பட்டு சந்திப்பில் திரும்பிய போது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற கார் குணசேகரன் ஸ்கூட்டி மீது மோதி சாலையோரம் ஆள் இல்லாமல் நின்றிருந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட குணசேகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கார் மற்றும் ஆட்டோ சேதமடைந்தது. காரில் வந்த நபர் காயம் ஏற்படவில்லை. தகவல் அறிந்த கிளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து கிளியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் விடுதியில் தங்கிய சுற்றுலா பயணிகளின் செல்போன், காரை திருடி சென்ற சேலம் வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளுவர் மாவட்டம் புதுப்பாளையம் பெருமாள் கோவில் வீதியை சார்ந்தவர் ஹேம்நாத், வயது 22, ஓட்டுநர். இவர் 10ஆம் தேதி இரவு தனது நண்பர்களுடன் காரில் புதுவைக்கு சுற்றுலா வந்துள்ளார். ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். மாலை 5:30 மணியளவில் ஹேம்நாத் எழுந்து பார்த்தபோது அறையிலிருந்த அவர்கள் 5 பேரின் செல்போன்கள் மற்றும் கார் சாவியும் காணாமல் போய் உள்ளது. உடனடியாக அவர்கள் வெளியில் வந்து பார்த்தபோது அவர்கள் காரை நிறுத்தி வைத்திருந்த இடத்தில் கார் காணாமல் போய் உள்ளது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே காரிலிருந்து ஜிப்ஸ் கருவி மூலமாக தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் தமிழக போலீசாரின் உதவியோடு கார் மறித்து பிடிக்கப்பட்டது. விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியை சார்ந்த சூர்யா என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் சூர்யாவை புதுச்சேரி அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள கார் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் நடத்திய ஒரு வார தீவிர சோதனையில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியவர்களிடம் ரூபாய் 9.60 லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் சமீப காலமாக மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மற்றும் பொது இடங்களில் மது அருந்துதல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த செயல்பாட்டை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்கம் துவங்கப்பட்டு முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்து ஏற்படும் பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனையை மேற்கொண்டு மதுபோதையில் வாகனம் ஓட்டுவோரை கண்டறிந்து வருகின்றனர். அதன்படி கடந்த 3ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் 9ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் சிறப்பு வாகன சோதனை நடத்தப்பட்டது. இதில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக மொத்தம் 96 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 9,60,000 அபராதம் வசூலிக்கப்பட்டது. மேலும் பொது இடங்களில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக 43 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போதையில் வாகனம் ஓட்டுதல், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல், அதிவேக மற்றும் ஆபத்தான வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கு கடுமையான நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படும். விதிமீறல்களில் ஈடுபடும் நபர்களின் ஓட்டுநர் உரிமங்கள் சட்டப்படி இடைநீக்கம் செய்யவும் பரிந்துரைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலைக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலைய அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோத்திலால், சிவக்குமார், மகேந்திரன், ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் இன்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில், சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் L&T தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் மீது மே தினத்தன்று L&T நிர்வாகம் வழங்கிய பொய் புகாரினை விசாரணை செய்யாமல் போராட்டத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் L&T நிர்வாகம் வழங்கிய புகாரினை விசாரணை நடத்தாமல் L&T நிர்வாகத்தின் கைப்பாவையாக செயல்பட்டு தொழிலாளர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த வழக்கில் போராட்ட களத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது தொழிலாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
எனவே தொழிலாளர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கின் மீது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை செய்து இந்த வழக்கினை திரும்பப் பெற சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் அசாதாரணமான சூழ்நிலையும் பதற்றத்தினையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்கவும் இனிவரும் எதிர்காலங்களில் தொழிலாளர்கள் அனைவரும் பணி பாதுகாப்போடு சுமூகமான முறையில் பணியாற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அரசு பதவியேற்பு விழாவையொட்டி சட்டசபையில் உள்ள அறைகள் புதுப்பிக்கும் பணி நடந்து வருகிறது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 12, பாஜ 4, அதிமுக 1, லாஜக 1 ஆகிய இடங்களில் வெற்றி பெற்றன. இதனையடுத்து தேஜ கூட்டணி சட்டசபை தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் புதிய அரசு பதவியேற்பு விழா வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அறைகள் புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. சட்டசபை வெளிப்பகுதியில் சுத்தம் செய்து புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நமச்சிவாயம் டெல்லி புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்க உள்ளது. இதன் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக ஆகிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்துடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்நிலையில் பாஜகவிற்கு 2 அமைச்சர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக சட்டப்பேரவை கட்சியின் தலைவரான நமச்சிவாயம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு கட்சியின் அமைப்பு செயலர் சந்தோஷை சந்தித்து பேசவுள்ளார். மேலிட ஆதரவுடன் அமைச்சர் பதவியை பெற நமச்சிவாயம் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சாம்பால் கல்விக் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். விழாவிற்கு சாம்பால் கல்விக் குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் மற்றும் சாம்பால் கல்விக் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஓ முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி போக்குவரத்து மூத்த காவல் கண்காணிப்பாளர் திவ்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினர் பேசுகையில், மாணவர்கள் ஒழுக்கத்துடன் கல்வியை கற்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்று அறிவுரை வழங்கினார். விழாவின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் நடனம், நாடகம், இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சாம்பால் கல்விக் குழுமத்தின் அங்கம் வகிக்கும் கல்லூரி மற்றும் பள்ளியின் முதல்வர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழாவினை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இறுதியாக நன்றியுரையுடன் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜென்மராகினி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜென்மராகினி அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 311ஆம் ஆண்டு பெருவிழா 1ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று ஆலயத்திற்கு வந்தனர். பின்னர் பெருவிழாவிற்கு கொடி சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழா முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. விழா நடைபெறும் நாட்களில் தினந்தோறும் காலை, மாலை என 2 வேளைகள் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியோடு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 மே 13இல் பதவியேற்கிறார்கள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமையும் ஆட்சியில் கடந்த முறை போலவே பாஜகவிற்கு 2 அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 1 அமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்படும் என்று ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேரடியாக மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் பாஜகவிற்கு 2 அமைச்சர் பதவி வழங்க முதல்வர் ரங்கசாமி சம்மதித்துள்ளார்.
நாளை மறுநாள் 13ஆம் தேதி புதன்கிழமை காலை ரங்கசாமி முதல்வராக பதவியேற்க உள்ளார். முதல்வரோடு பாஜகவை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்க உள்ளனர். பாஜக சட்டமன்ற கட்சியின் தலைவர் நமச்சிவாயம், காரைக்கால் திருநள்ளாறு தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாகவும் பாஜக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த விழாவிற்கான விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெறவுள்ளது. ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் அமைச்சர்கள் எப்போது பதவி ஏற்பார்கள் என்று விசாரித்தபோது முதல்வர் முதலில் பதவி ஏற்பார். என்ஆர் காங்கிரஸை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. அவர்கள் வேறொரு நாளில் பதவி ஏற்பார்கள். என்ஆர் காங்கிரஸில் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு ஆகியோருக்கு அமைச்சர் பதவி உறுதியாகியுள்ளது. மற்றொரு அமைச்சர் பதவிக்காக சிவக்கொழுந்து, நாராயணசுவாமி ஆகியோர் முயற்சி செய்கின்றனர். புதுச்சேரியில் இணையத்தின் மூலமாக சைபர் கும்பல் ரூபாய் 64,000 மோசடி செய்தது. லாஸ்பேட்டையை சார்ந்தவர் மொபைல் எண்ணிற்கு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வங்கிக் கணக்கு அப்டேட் தொடர்பான மொபைல் செயலி வந்துள்ளது. இதை உண்மை என்று நம்பியவர் அதனை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கிக் கணக்கு விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன்பின் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 64,186 மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவுகளை சார்ந்த மாணவர்களின் உயர்கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது. இத்திட்டத்தின் மூலமாக குறைந்த வருமானம் கொண்ட பட்டியலின சாதி பழங்குடியினர், நிலமற்ற வேளாண்மை தொழிலாளர்கள் மற்றும் பாரம்பரிய கைவினை சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் உலக பல்கலைக்கழக தரவரிசைகள் முதல் 500 இடங்களில் உள்ள வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளை தொடர நிதி உதவி பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 135 புதிய கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இதில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கும் அதிகபட்சமாக 10% இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும். 2026-27 தேர்வு ஆண்டிற்கான முதல் சுற்று விண்ணப்பங்கள் தற்போது பெறப்பட்டு வருகின்றன. இதற்கான இணையதளம் வருகின்ற 2/6/2026 வரை திறந்திருக்கும். விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களில் தேவையான திருத்தங்கள் மற்றும் மாற்றங்கள் மேற்கொள்ளும் பொருட்டு இணையதளம் மூலமாக மீண்டும் 4/6/2026 முதல் 7/6/2026 வரை திறக்கப்படும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மற்றும் திட்ட விவரங்களை அறிய தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை இணையதளத்தை அணுகலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோவில் அருகே இடத்தகராறில் அத்துமீறி ஆயுதங்களோடு நுழைந்த மூதாட்டியை மிரட்டியதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவாடிக்குப்பம் எடிசன் வீதியை சார்ந்தவர் ஆனந்தன் மனைவி குப்பு, வயது 71. இவர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் பாலச்சந்தர் மற்றும் சர்வகைனா ஆகியோருடன் 11.5 ஏக்கர் நிலம் கடந்த 2025ஆம் ஆண்டு வாங்கி கிரயம் செய்துள்ளார். இந்த இடம் சம்பந்தமாக குப்பு குடும்பத்தினருக்கும் காலாப்பட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோருக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நாவர்குளம் பகுதியை சார்ந்த அசோக், வினோத், சரண்ராஜ் உள்ளிட்ட பலர் அந்த இடத்திற்கு சென்று தடி, கடப்பாரை கொண்டு இரும்பு வேலியை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த குப்புவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தரப்பினர் ஆபாசமாக திட்டி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து மூதாட்டி குப்பு கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் துணை போலீசார் சூப்பரண்ட் ரூபன்குமார் தலைமையிலான போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அசோக், வினோத், சரண்ராஜ் மற்றும் சிலர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலைத்தீர்த்தல் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கலைத்தீர்த்தல் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது.
கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கதிர்வேல் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்து மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். மேலும் துணை பேராசிரியர்கள் ஆல்பர்ட் ஜோசப் ராஜ், ராகினி, பைப்ரோஸ், அருண் ஆகியோர் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 50 மாணவர்கள் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறையின் துணை பேராசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நிரவி அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழாவையொட்டி நடந்த அலங்கார தேர்பவனிகள் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட நிரவி பகுதியில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்ட குழந்தை இயேசு உருவம் பொறிக்கப்பட்ட கொடி நிரவி பகுதியில் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தேவ மன்றாட்டுகளுடன் கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாளை கொடியிறக்கத்துடன் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா நிறைவடைகிறது. இந்த அலங்கார தேர்பவனியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் TKSM மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்காலில் சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சர்வதேச செவிலியர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் உமா மகேஸ்வரி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வின்சென்ட், மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியின் முதல்வர் ஜெயபாரதி, தொழிலதிபர் S. ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். சர்வதேச செவிலியர் தின நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சிறப்பாக செயல்படும் செவிலியர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெலிச்சேரி என்னும் தலத்திருவில் அமைந்துள்ள பழனி வாய்ந்த ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வரா பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது. அன்றிலிருந்து அம்மன் சிம்ம வாகனம், அன்ன வாகனம், ரிஷிவ வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள் பாலித்து வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நாரண என்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்கமாரியம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன், நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், கோவில் அறங்காவலர் குழுவினர்கள், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என திரளானோர் தீமிதி திருவிழாவில் கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக நாஜிம் சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்க்கட்சித் தலைவராகிறார். புதுவையில் மீண்டும் NDA ஆட்சி அமைகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலில் 13 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதனால் திமுக எதிர்க்கட்சியாகிறது. காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற நாஜிம் சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி திமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக செந்தில்குமாரும், கொறடாவாக செந்தில், செயலாளராக கார்த்திகேயன், பொருளாளராக விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் சட்டமன்ற கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாஜிம் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதியில் நகராட்சியின் மூலமாக நடைபெறவுள்ள பணிகள் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நகராட்சியின் மூலமாக நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் வீதி, செங்குந்தர் வீதி, லூயி பிரகாசம் வீதி, குளக்கரை வீதி போன்ற பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் குறித்தும், மேலும் தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் மற்றும் உருளையன்பேட்டை வார்டு பகுதியில் உள்ள
பாண்டியன் வீதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்களின் கட்டிட பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளைநிலை பொறியாளர் சாம்பசிவம், நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேர்முக உதவியாளர் சாய்நாதன், நேயம் மக்கள் கழக பிரமுகர் குணசேகரன் மற்றும் பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தில் திரளான செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்படும் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் உலக செவிலியர் தினம் மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் கொண்டாடப்பட்டது. இன்று நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வேல், செவிலியர் கண்காணிப்பாளர் மதி பத்ரிசுவாமி, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ஆத்மநாதன், மக்கள் குறை தீர்ப்பு அதிகாரி ரவி ஆகியோர் முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்று வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். அரியங்குப்பம் தொகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு முன்னாள் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கோடை வெயில் 100 டிகிரியை தாண்டிய நிலையில் கடந்த சில தினங்களாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்தது. இதனால் சாலையோர வியாபாரிகள் மழை மற்றும் வெயிலின் போது வியாபாரத்தின் போதும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் வியாபாரிகள் முன்னாள் சேர்மன் ஆனந்தனை அணுகி உதவி கோரினர். இதனை கருத்தில் கொண்ட ஆனந்தன் தன் சொந்த நிதியின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு பெரிய வகை குடைகள் வழங்கினார். மேலும் மேற்கூரைகள் சேதமடைந்த கூரை வீட்டிற்கு தார்பாய்கள் வழங்கினார். இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள் ஆறுமுகம், முருகன், சிவலிங்கம், பாபு, பேட்டரி பாபு, எழிலன், பழனி, செங்கேனி, விமல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோடிமேடு அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் நடந்த குரு பூஜையில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வழிபாடு செய்தார். கோரிமேடு வீமகவுண்டன் பாளையத்தில் முதல்வர் ரங்கசாமியால் கட்டப்பட்ட அப்பா பைத்தியசுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அப்பா பைத்தியசுவாமி 167வது பிறந்தநாளை முன்னிட்டு குரு பூஜை நடைபெற்றது. விழாவையொட்டி காலை திருவிளக்கு, புனித நீர் வழிபாடு, அயங்கரன் வழிபாடு, செந்தமிழில் வேள்வி, நிறை வேள்வி, சிறப்பு திருமஞ்சனம், மலர் அலங்காரம், பேரொளி வழிபாடு நடைபெற்றது. குருபூஜை விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று அப்பா பைத்தியசுவாமிக்கு பூஜைகள் செய்து புனித நீர் வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட அறுசுவை அன்னதானத்தை காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 12ஆம் ஆண்டாக பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வள்ளலார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் திரளாக கலந்து கொண்டனர்.